மருத்துவம் படிக்கணும்னு ஆர்வமா இருக்கக்கூடிய மாணவர்களுக்காக ஸ்டேட் கலந்தாய்வு மற்றும் ஆல் இண்டியா கலந்தாய்வு அப்படிங்கிற 2 வகையான கலந்தாய்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இப்ப மாணவர்களுக்கு அதிகப்படியான மருத்துவ வாய்ப்பை பெற்றுத்தரக்கூடிய ஒரு கலந்தாய்வுங்கிறது தான் மெடிக்கல் கவுன்சில் கமிட்டி நடத்தக்கூடிய ஆல் இண்டியா கலந்தாய்வு. இந்த கலந்தாய்வின் மூலமாக அரசு கல்லூரிகளில் இருக்கக்கூடிய 11,000க்கும் மேற்பட்ட இடங்கள் அப்படிங்கிறது நிரப்பப்பட இருக்கின்றது. இந்த தென் மாநிலங்கள்ல தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா இந்த மாநிலங்கள்ல தான் அதிகப்படியான மருத்துவ இடங்கள் அப்படிங்கிறது இருக்கின்றது. நம்ம அடுத்தடுத்த வீடியோக்கள்ல இந்த மாநிலங்கள் இருக்கக்கூடிய அரசு மருத்துவக் கல்லூரிகள்ல எவ்வளவு இடங்கள் இருக்கின்றது, எவ்வளவு மதிப்பெண்கள் வரை பெற்றிருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இடம் கிடைச்சிருக்குது அப்படிங்கிற தகவல்களை நம்ம பார்க்க போறோம். அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் இந்த வீடியோல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 37 அரசு மருத்துவக் கல்லூரிகள்ல எவ்வளவு மதிப்பெண்கள் வரை பெற்றிருக்கக்கூடிய மாணவர்களுக்கு கடந்த வருடம் இடம் கிடைச்சிருக்குது, இந்த கல்லூரிகள்ல ஆல் இண்டியா கலந்தாய்வுக்காக ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய இடங்களினுடைய எண்ணிக்கை எவ்வளவு அப்படிங்கிற தகவல் எல்லாம் நம்ம பார்க்க போறோம். எனவே மாணவர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு கட்டாயம் ஷேர் பண்ணுங்க. மாணவர்களே, இந்த வருஷம் வெளிவந்து இருக்கக்கூடிய நீட் ரிசல்ட்டை பார்க்கின்ற பொழுது அதிகப்படியான மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெற்று தேர்ச்சி பெற்றிருக்கின்றார்கள். எனவே இந்த வருஷம் மருத்துவ கலந்தாய்வுல போட்டிகள் அப்படிங்கிறது அதிகமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. தமிழ்நாட்டு மாணவர்கள் தமிழ்நாட்டிலே நடைபெறக்கூடிய அந்த ஸ்டேட் கலந்தாய்விலை மட்டும் கலந்து கொள்கின்ற பொழுது அவர்களுடைய மருத்துவ கனவு அப்படிங்கிறது நிறைவேறாமல் போவதற்குண்டான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கின்றது. எனவே தமிழ்நாட்டு மாணவர்கள் ஆல் இண்டியா லெவல்ல நடைபெறக்கூடிய கலந்தாய்வுல கலந்து கொண்டு அந்த இடங்களையும் தேர்வு செய்வதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் நம்ம லாஸ்ட் இயர் தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய அரசு மருத்துவக் கல்லூரிகள்ல எவ்வளவு ரேங்க் வரையிலும் பெற்றிருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இடம் கிடைத்திருக்கின்றது அப்படிங்கிற தரவுகளை பார்த்து கொண்டிருக்கின்றோம். லாஸ்ட் வீடியோல 30 கல்லூரிகளினுடைய டீடைல்ஸ் நம்ம பார்த்திருக்கின்றோம். இந்த வீடியோல மீதம் இருக்கக்கூடிய அந்த 8 கல்லூரிகளினுடைய க்ளோசிங் ரேங்க் என்ன அப்படிங்கிறதையும், எவ்வளவு இடங்கள் ஆல் இண்டியா கோட்டாவுக்காக அந்த கல்லூரியில் இருக்கின்றது, எந்த ரவுண்டு வரலும் மாணவர்களுக்கு இடம் கிடைத்திருக்கின்றது அப்படிங்கிற தகவலை நம்ம பார்க்க இருக்கிறோம். அந்த வரிசையில் முதலாவதாக பார்க்கக்கூடிய கல்லூரி மதுரை மெடிக்கல் காலேஜ் மதுரை. இந்த கல்லூரியினுடைய கோட் 200276. இந்த கல்லூரியில 38 இடங்கள் இருக்கின்றது. ஜெனரல் கேட்டகரியில 4th ரவுண்டு வரலும் மாணவர்களுக்கு இடம் கிடைத்திருக்கின்றது. க்ளோசிங் ரேங்க் 22,377. ஓபிசி கேட்டகரியில 6th ரவுண்டு வரலும் மாணவர்களுக்கு இடம் கிடைத்திருக்கின்றது. 23,672 க்ளோசிங் ரேங்காகவும், எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனை பொறுத்தவரையிலும் 3rd ரவுண்ட்ல 19,681. எஸ்சி கேட்டகரியில 4th ரவுண்ட்ல 1,26,199. எஸ்டி கேட்டகரியில 3rd ரவுண்ட்ல 1,61,606 க்ளோசிங் ரேங்காக இருக்கின்றது. அடுத்து பார்க்கக்கூடிய கல்லூரி ராஜா முத்தையா மெடிக்கல் காலேஜ், அண்ணாமலை யூனிவர்சிட்டி. 200278 கல்லூரியினுடைய கோடு. இந்த கல்லூரியை பொறுத்தவரை 22 இடங்கள் ஆல் இண்டியா கோட்டாவுக்காக இருக்கின்றது. இந்த கல்லூரியில 3rd ரவுண்ட்ல ஜெனரல் கேட்டகரியில 19,249 ரேங்க் வரை பெற்றிருக்கக்கூடிய மாணவருக்கு இடம் கிடைத்திருக்கின்றது. ஓபிசி கேட்டகரியை பொறுத்தவரையிலும் 3rd ரவுண்ட்ல 20,839 ரேங்க் வரை பெற்ற மாணவருக்கும், எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன்ல 3rd ரவுண்ட்ல 24,287 ரேங்க் வரையிலும், எஸ்சி கேட்டகரியில 4th ரவுண்ட்ல 1,28,381 ரேங்க் வரை பெற்ற மாணவருக்கும், எஸ்டி கேட்டகரியில 3rd ரவுண்ட்ல 1,54,487 ரேங்க் வரையும் பெற்றக்கூடிய மாணவர்களுக்கு இடம் கிடைத்திருக்கு. இந்த வரிசையில் அடுத்து பார்க்கக்கூடிய கல்லூரி ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ். இந்த கல்லூரியினுடைய கோட் 200279. 37 இடங்கள் இந்த கல்லூரியில காணப்படுகிறது. ஜெனரல் கேட்டகரியில 3rd ரவுண்ட்ல 8,424 ரேங்க் வரையிலும் மாணவர்களுக்கு இடம் கிடைத்திருக்கின்றது. ஓபிசி கேட்டகரியை பொறுத்தவரையிலும் 6th ரவுண்ட் வரையிலும் மாணவர்களுக்கு இடம் கிடைத்திருக்கின்றது. 23,625 க்ளோசிங் ரேங்காக இருக்கின்றது. எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனை பொறுத்தவரையிலும் 3rd ரவுண்ட்ல 11,174. எஸ்சி கேட்டகரியில 4th ரவுண்ட்ல 1,07,880. எஸ்டி கேட்டகரியில 1,11,948 க்ளோசிங் ரேங்காக இருக்கின்றது. தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ் பொறுத்தவரையிலும் கல்லூரியினுடைய கோட் அப்படிங்கிறது 200281. இந்த கல்லூரியில 23 இடங்கள் இருக்கின்றது. ஜெனரல் கேட்டகரியில 4th ரவுண்ட் வரலும் மாணவர்களுக்கு இடம் கிடைத்திருக்கின்றது. க்ளோசிங் ரேங்க் 22,678. ஓபிசி கேட்டகரியில 3rd ரவுண்ட்ல 14,851 ரேங்க் வரையிலும், எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனை பொறுத்தவரையிலும் 22,000 ரேங்க் வரலும், எஸ்சி கேட்டகரியில 96,087 ரேங்க் வரையிலும், எஸ்டி கேட்டகரியில 1,47,640 ரேங்க் வரையிலும் மாணவர்களுக்கு இடம் கிடைத்திருக்கின்றது. அடுத்து பார்க்கக்கூடிய கல்லூரி தேனி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் 200282. 15 இடங்கள் இந்த கல்லூரியிலே காணப்படுகிறது. ஜெனரல் கேட்டகரியை பொறுத்தவரையிலும் 3rd ரவுண்ட்ல 15,385 ரேங்க் வரையிலும், ஓபிசி கேட்டகரியில 16,080 ரேங்க் வரையிலும், எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனை பொறுத்தவரையிலும் 24,044 ரேங்க் வரையிலும், எஸ்சி கேட்டகரியில 4th ரவுண்ட்ல 1,28,844 ரேங்க் வரையிலும், எஸ்டி கேட்டகரியில 1,36,405 ரேங்க் வரையிலும் பெற்றிருக்கக்கூடிய மாணவருக்கு தேனி கவர்மெண்ட் மெடிக்கல் கல்லூரியில் இடம் கிடைத்திருக்கின்றது. இந்த வரிசையில அடுத்து பார்க்கக்கூடிய கல்லூரி திருவண்ணாமலை மெடிக்கல் கல்லூரி 200283 அப்படிங்கிறது இந்த கல்லூரியினுடைய கோட்.
15 இடங்கள் ஆல் இண்டியா கோட்டாவுக்காக இருக்கின்றது. இந்த கல்லூரியை பொறுத்தவரையிலும் 6th ரவுண்ட் வரையிலும் ஜெனரல் கேட்டகரியில் மாணவர்களுக்கு இடம் கிடைத்திருக்கின்றது. க்ளோசிங் ரேங்க் 23,652. ஓபிசி கேட்டகரியை பொறுத்தவரையிலும் 4th ரவுண்ட்ல 22,681 ரேங்க் வரையிலும், எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனை பொறுத்தவரையிலும் 3rd ரவுண்ட்ல 23,266 ரேங்க் வரையிலும், எஸ்சி கேட்டகரியில 3rd ரவுண்ட்ல 1,20,975 ரேங்க் வரையிலும், எஸ்டி கேட்டகரியில 1,32,312 ரேங்க் வரை பெற்ற மாணவருக்கு இடம் கிடைத்திருக்கின்றது. அடுத்து பார்க்கக்கூடிய கல்லூரி தூத்துக்குடி மெடிக்கல் காலேஜ். 200284 அப்படிங்கிறது அந்த கல்லூரியினுடைய கோட். 22 இடங்கள் இந்த கல்லூரியில காணப்படுகிறது. ஜெனரல் கேட்டகரியை பொறுத்தவரையிலும் 3rd ரவுண்ட் வரலும் மாணவர்களுக்கு இடம் கிடைத்திருக்கின்றது. 16,121 ரேங்க் வரையிலும், ஓபிசி கேட்டகரியில 16,695 ரேங்க் வரையிலும், எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனை பொறுத்தவரையிலும் 23,742 ரேங்க் வரையிலும், எஸ்சி கேட்டகரியில 1,28,457 ரேங்க் வரையிலும், எஸ்டி கேட்டகரியில 1,66,755 ரேங்க் வரை பெற்றிருக்கக்கூடிய மாணவருக்கு இடம் கிடைத்திருக்கிறது. இந்த வரிசையில சென்ட்ரல் கவர்மெண்டினுடைய ஒரு கல்லூரி தமிழ்நாட்டில் இருக்கின்றது. இந்த மதுரையில் இருக்கக்கூடிய அந்த எய்ம்ஸ் கல்லூரியை பொறுத்தவரையிலும் 50 இடங்கள் இருக்கின்றது. இந்த கல்லூரியில ஜெனரல் கேட்டகரியில 4th ரவுண்ட் வரல மாணவர்களுக்கு இடம் கிடைத்திருக்கின்றது. க்ளோசிங் ரேங்க் அப்படிங்கிறது 14,879. ஓபிசி கேட்டகரியை பொறுத்தவரையிலும் 6th ரவுண்ட் வரல மாணவர்களுக்கு இடம் கிடைத்திருக்கின்றது. 23,606 ரேங்க் வரையிலும், எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனை பொறுத்தவரையிலும் 6th ரவுண்ட்ல 21,289 ரேங்க் வரையிலும், எஸ்சி கேட்டகரியில 3rd ரவுண்ட்ல 52,252 ரேங்க் வரையிலும், எஸ்டி கேட்டகரியில 3rd ரவுண்ட்ல 1,59,677 ரேங்க் வரை பெற்ற மாணவர்களுக்கு இந்த கல்லூரியில இடம் அப்படிங்கிறது கிடைத்திருக்கின்றது. இப்போ மாணவர்களே, இதுவரை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 37 அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் மதுரை எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரிகள்ல கடந்த வருடம் எவ்வளவு ரேங்க் வரை பெற்றிருக்கக்கூடிய மாணவருக்கு இடம் கிடைத்திருக்கின்றது அப்படிங்கிற டீடைல்ஸ் நம்ம பார்த்திருக்கின்றோம். மாணவர்களே, இந்த ரேங்குக்குள்ள உங்களுடைய நீட் ரேங்க் இருக்கின்ற தருணத்திலே நீங்கள் ஆல் இண்டியா கலந்தாய்வில் கலந்து கொள்கின்ற பொழுது உங்களுக்கு நிச்சயம் மருத்துவம் படிப்பதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்கும். எனவே இந்த வாய்ப்புகளை நீங்கள் தவறவிட வேண்டாம். இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டு மருத்துவர் ஆவதற்குண்டான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். மீண்டும் ஒரு முக்கியமான டாபிக்களை சந்திக்கலாம். நன்றி.